شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே இஸ்லாம் அல்லாத மக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு விரோதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் நிரம்ப காசு பணங்கள் அல்லாஹ் கொடுப்பான். எந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுப்பான்? முஸ்லீம்களுக்கு தராததை விடவும் அதிகமாக அல்லாஹ் கொடுப்பான். நல்ல தெரியும் அவர்கள் அல்லாஹ்வினுடைய விரோதிகள், இந்த மார்க்கத்தினுடைய விரோதிகள், எல்லா அநியாயங்களும் செய்யக்கூடியவர்கள், ரப்புக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான், வாழ்வாதாரங்களை கொடுப்பான், பதவி அந்தஸ்துகளை கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். அல்லாஹ் அக்பர். என்ன காரணம்? அல்லாஹ் அவங்க மேல என்ன பிரியமாயிட்டானா? அப்படி இல்லை அன்பர்களே. அல்லாஹ் அக்பர். இதுனா உமர் அலி அல்லாஹ் என்பவர்கள் இது குறித்து நம்முடைய கண்மணி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். என்ன யார் ரசூலல்லாஹ், நம்மெல்லாம் அல்லாஹுவை வணங்குகிறோம், அவனுடைய மார்க்கத்திலே இருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் அல்லாத மக்கள், அவர்கள் அல்லாஹுவை வணங்கவே இல்லை, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர்களுக்கு அல்லாஹ் கோடி கோடியா வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நமக்கும் கிடைக்கணும்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க நாயகமே அப்படின்னு பெருமானாரிடத்திலே வேண்டினார்கள். அல்லாஹ் அக்பர். திருமிதி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், சையதுனா உமர் அலி அல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, இப்போ குல்து நான் பெருமானாரிடத்திலே சொன்னேன், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் அவர்களே, உது உல்லாஹா, நீங்கள் அல்லாஹ்ட்ட கையை தூக்குங்க நாயகமே, அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. நீங்கள் துவா செஞ்சால் தான் அல்லாஹ் உடனே கொடுத்துருவானே. ஐயு வஸ்ஸியா அலா உம்மத்திக்க, உங்களுடைய சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் காசு பணங்களை, வாழ்வாதாரங்களை விசாலமாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள் நாயகமே. ஃபக்கது வஸ்ஸ அலா ஃபாரிஸவர் ரூம், பாரசீகர்களும் ரோமாபுரியை சார்ந்தவர்களும், வஹும் லா யஅபுதூனஹு, அவர்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லை, அல்லாஹ்வை தங்களுடைய மஹ்பூதாக மக்சூதாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவங்களுக்கு அல்லாஹ் விசாலமாக்கிட்டான் துனியாவை. ரோமாபுரியும் பாரசீகமும் செல்வத்தில் கொலிக்குது நாயகமே. உங்கள் உம்மத்து கஷ்டத்தில் இருக்கிற நாயகமே, நீங்கள் துவா செய்யுங்க அல்லாட்ட, உங்கள் உம்மத்துக்கும் அந்த மாதிரி காசு பணம் கிடைக்கட்டும். படாடோபமான ஆடம்பரமான வாழ்வு அவர்கள் வாழ்வதை போன்று ரோமர்களும் பாரசீகர்களும் வாழ்வதை போன்று நாங்களும் வாழணும் நாயகமே, அல்லாட்ட நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு பெருமானாரிடத்திலே செய்துனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அவங்களே சொல்கிறாங்க. உடனே சொன்ன உடனே அல்லாஹு அக்பர். ஃபஸ்தவா ஜாலிசன், இந்த வார்த்தையை கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக நிமிர்ந்து அமர்ந்தார்கள். அமர்ந்து கால சொன்னார்கள், அபி ஷக்கின் அன்த இப்னுல் கத்தாப், என்ன கத்தாபுடைய மகனே, நீங்களுமா சந்தேகத்தில் இருக்கிறீர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா சொன்ன முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே போதுமான அளவு வாழ்வைத்தான் தருவான். ஆடம்பரமான அநியாயம் செய்ய தூண்டக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் காசு பணங்களை தரமாட்டான். ஆனால் மறுமையிலே நமக்கு நிரந்தரமான பேரின்ப வாழ்வு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க நம்பலையா உமரே? நீங்களுமா சந்தேகத்தில் இருக்கிறீங்க? அல்லாஹ் அக்பர். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் தெரியுமா அல்லாஹ் இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு உலகத்தில் எல்லாத்தையும் கொடுக்குறான்? காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், உலாயிக்க கௌமுன், அவர்கள் ஒரு கூட்டத்தார்கள், ஹும் தய்யிபாத்துஹும் ஃபில் ஹயாத்தி துனியா. அல்லாஹு அக்பர். அவர்களுக்கு அல்லாஹ் எதுவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நாடினானோ அது எல்லாமும் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்து முடிச்சிடுவான். அவ்வளவு. அல்லாஹு அக்பர். எப்போ அவர்கள் மரணம் அடைகிறார்களோ அத்தோடு அவர்களுடைய எல்லா இன்பங்களும் முடிந்து போய்விட்டன. மரணத்திற்கு பிறகு மிகப்பெரிய தண்டனை அவர்களுக்கு எதிர்நோக்கி இருக்கிறது.
ஆனா உமரே நம்ம அப்படி இல்லை. நமக்கு துனியாவிலும் அல்லாஹ் போதுமான வாழ்வை தருவான், மரணத்திற்கு பிறகோ பேரின்பமான ஒரு வாழ்வு இருக்கிறது உமரே. அது குறித்து என்ன நீங்களுமா சந்தேகத்தில் இருக்கிறீர்கள் உமரே என்று கண்மணி முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் என்று செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள். நண்பர்களே, எனவே நாம் யாரும் அணு அளவு கூட கவலைப்பட வேண்டாம். நமக்கு ஏன் துனியாவில் இந்த மாதிரி வாழ்க்கை, இந்த மாதிரி கஷ்டம், கவலையே வேண்டாம். அல்லாஹ் நம்மளை ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட மாட்டான். அல்லாஹ் ஓரளவு கண்ணியமாகவே தான் அல்லாஹ் வாழ வைப்பான். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு அங்கே கொடுக்க வேண்டியிருக்கு, அங்கே ஒரு மிகப்பெரிய வாழ்வு நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய நோக்கம். அந்த வாழ்க்கைக்குத்தான் அல்லாஹ் நம்மை படைத்தான். இவர்களை வேண்டுமானாலும் துனியாவுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் படைச்சிருக்கான். நம்மளை படைச்சது இந்த துனியாவுக்காக வேண்டியே அல்ல, அந்த வாழ்க்கைக்காக வேண்டித்தான். எனவே தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் துனியாவிலே நம்மை விடவும் இஸ்லாம் அல்லாத மக்களை உயர்த்தி வைத்திருக்கிறானே தவிர அவர்களை அல்லாஹ் நேசித்து விட்டான், நம்மளை அல்லாஹ் கோச்சிக்கிட்டான், அப்படி அல்ல அன்பர்களே. நமக்கு தர வேண்டிய இடம் இதுவல்ல. நமக்கு அல்லாஹ் கொடுத்தாண்டா இந்த துனியா பத்தாது வாங்கி வைக்க. எனவே அல்லாஹ் நமக்கு அங்கு தருவான், இங்கும் அல்லாஹ் நிரப்பமான வாழ்வை அல்லாஹ் தருவான் என்று நாம் புரிய வேண்டும், விளங்க வேண்டும். அல்லாஹுவை பொருந்தி கொண்டு நிம்மதியான வாழ்வு வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் செய்வானாக. அமீன் அமீன் அமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் सल्लल्लाहु अला मुहम्मद